எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா கலர்ஃபுல்லான கோஸ் பொரியல். இதை பேச்சுலர்ஸ் கூட நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா தாளிச்சிடுங்க. பொரியட்டும். நல்லா ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. இடித்து ஒன்றும் பாதியமாக போட்டுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. சிம்மிலேயே வதக்குங்க, சீக்கிரம் வெந்துடும். ஒரு மீடியமான சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. வதங்கியாச்சு. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற கோஸையும் போட்டுடலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்காதீங்க. இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோஸ் பொரியல் ரெடி ஆயாச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டா ஒரு 10 நிமிஷத்தில் இதை ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.